ரெண்டாவது வாரம் வந்து அவரு அவங்க வந்து நம்மோடு கூட கலந்து கொள்வாங்க. Every second week he will join us. So that's why he's here, because second week is supposed to be communion for Portland. So இன்னைக்கு அவர்கள் தான் நம்மோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். சங்கீதம் 65 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு செலுத்திக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக்கிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ரொம்ப அழகான ஒரு வசனம். அவருடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதுமே நாம் வந்து அவருடைய பரிசுத்த ஆலயமாக்கி அவருடைய வீட்டின் நன்மையால் நாம் திருப்தி ஆவோம். அவர் நம்மை திருப்திப்படுத்தும் தேவன். நாம் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, எப்பொழுதும் கர்த்தருக்குள் திருப்தி அடையக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தங்களை மொழி ஜெபிப்போம். எங்கள் தேவனை இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய பாதம் பணிந்து நாங்கள் வந்து உங்களை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க நீர் கிருபை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களை ஏற்படுத்தி நாங்கள் உமக்காக ஜீவிக்க, உமக்காக கனி கொடுக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. இந்த மேலான பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சொந்த ஜனமாய் நாங்கள் வாழ்வதற்கும் உம்மோடு கூட சம்பாஷிப்பதற்கும் நீர் கிருபை தந்திருக்கிறீர். இது சம்பாஷணை நேரம். உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளும் அப்பா குடும்பமாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கும் ஒரு நேரமாக இருக்கிறதப்பா. இதை நீர் ஆசீர்வதிப்பீர். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீர். தேசம் எங்கும் அப்பா மற்றும் தேவனே அநேக இடங்கள்ல கர்த்தாவை இந்த நேரத்திலும் கர்த்தாவை ஆராதிக்கும் ஜனங்கள் ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய மகிமையின் பிரசனம் தரவும் நடத்தவும் உங்களுடைய நாமம் மேன்மைப்படவும் மகிமைப்படவும் உங்களிடத்தில் ஜெபிக்கின்றோம். தடைகள் குறைகள் எல்லாம் அகன்று போகட்டும். கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போகட்டும். கர்த்தர் தாமே நீர் பேசுவீர், நீர் நடத்துவீரப்பா, நீர் வெளிச்சம் கொடுப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். சொல்லிட்டு நாம் ஆராதிப்போம். இந்த வேளையில் கூட சகோதரர் எபி வந்து நம்மை பார்த்து தொழுகையை நடத்துவார்கள். அல்லேலூயா. நம்ம தேவன் நல்லவரா இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். இந்த காலவேளையில கூட நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் மகிமை செலுத்த போகிறோம். முதல் பாடலாக இயேசுவை பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அந்த பாடலை சந்தோஷத்தோட கைகள் தட்டி உற்சாகமா அந்த பாடலை பாடுவோம். இயேசுவை பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவை பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவை பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தில் பெருமை செல்வத்தை பற்றி எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தில் பெருமை செல்வத்தை பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமையில் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலய எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலய எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனின் இலக்கம் இன்னர்கள் எதுகள் எதுவும் பிரிக்காது, வேதனின் இலக்கம் இன்னர்கள் எதுகள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேதன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேதன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ அல்ல தூதரோ பிரிக்கவர் முடியாது, வாழ்வோ சாவோ அல்ல தூதர் பிரிக்கவர் முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ராஜாஜி ராஜனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, வானத்தை பூமி படைத்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை நமஸ்கரிக்கிறோம் சுவாமி, அப்பா நீ நல்லவர் வல்லவர் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரண்டாவது பாடலாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆம் சுவாமி ராஜா, காலையிலும் மாலையிலும் சுவாமி ராஜா ஒருவருக்கே ஆண்டவரே ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆராதனை நாயகர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆராதனை வேந்தன் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை தொழுதே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியன் நீரே, என்றும் தொழுதிடுவே. வெள்ளியே எந்தன் பிரியன் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாதங்கள் போற்றியும் தெய்வ மகிமை தேவன் நீரே, மாதங்கள் போற்றிடும் தெய்வ மகிமை தேவன் நீரே. உலகாயாவுமே முடங்கிடுமே, மகிழோடு தொழுதிடுவே. உலகாயாவுமே முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் வாழுக, திறப்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம்
மாறுல திரும்பவும் வருவேன் என்றே ஆயத்தமாய் நாம் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நாம் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகனே ஆராதனை நாயகனே ஆராதனை வேதனும் நீரே ஆராதனை நாயகனே ஆராதனை வேதனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகனே ஆராதனை வேதனும் நீரே ஆராதனை நாயகனே ஆராதனை வேதனும் நீரே. சுவாமி ஆண்டவரே, இந்த கருமையான காலை வேளையிலும் சுவாமி அப்பா எங்களோட நீங்க இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நடக்கவிருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த சத்தியத்தை சொல்லும் போது கூட ஆண்டவரே போதுகரோடு நீங்க கலந்து கொள்ளுங்க அப்பா. வாயின் வார்த்தைகள் புறப்படும் முன்னே சகலத்தையும் அறிந்த தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளும் எங்களுக்கு தேவையான வார்த்தை அப்பா அந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியாக கூட நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்க உள்ளத்திலையும் ஆண்டவரே எங்க சிந்தனையிலும் ஆண்டவரே பதியத்தக்கதாக இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். சகலமும் உமது பாதாண்டில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல வித துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதித்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் அப்பா. உமக்கு முன்பதாக நாங்கள் ஆராதனை செய்து நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் வந்திருக்கையில் எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி தேவனே. அருகாமையில் வந்திருப்பவர் மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவன், நித்திய தேவன், உன்னத தேவன், அற்புத தேவன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உண்மை தொழுது உண்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, மகிமை, மகிமை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை கும்பிடுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி தேவனே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நம்ம தொடர்ந்து சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு சிலர் நம்மை ஜெபத்துல நடத்துவார்கள். நாம் யாவருமாக ஒருமனப்பட்டு நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த வேளையில் கூட ராஜா அந்த நாளை எங்களை காண செய்தீரே. இந்த நாளை ஜீவனை கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க வைத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய நாளை தந்து புதியவைகளை செய்கிற தேவன் நீர் ஒருவரே. அப்படியாக இந்த வேளையில் ஒத்தாசை வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்கு ஒத்தாசை புரியும்படியாக, எங்களை நடத்தும்படியாக, எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையார் யாவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக நீர் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்தல் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைத்துவம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தையும் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற சித்தங்கள், தரிசனங்கள் நிறைவேற தடையாய் இருக்கிற
எல்லா தடைகளும் இந்த நாளில் உடைத்து போடுகிறோம் இயேசு நாமத்தில். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய தயவு இரக்கம் ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. வேதத்தை ஆண்டவரை கொண்டு வந்து அப்பா விவரித்து சொல்கிற தாசனை உம்முடைய கருத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. என் தேவ ஆவியானர் மகனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது இருகுள்ள கருவுள்ள பட்டயம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை மனிதரோட சத்தத்தை கேட்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த வேளையில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். மகனை கொண்டு நீர் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைய பரலோகத்திலிருந்து அனுப்பி பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் பரலோக மன்னாவாக இந்த நாளில் வெளிப்படுவீராக. வெளிப்படுத்தி ஆண்டவர் வார்த்தைகளை பேசுகிற என் தேவனே உமக்கு நன்றி. மகனை எடுத்து இந்த நாளில் வல்லமையாக பயன்படுத்துகிற போறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசனத்தினால் மகனை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஜீவனை பிளப்பூட்டுகிற தேவன் நீர். இந்த நாளில் ஆண்டவர் ஆரோக்கிய சரித்து கொண்டு ஆண்டவரே மகனை இந்த நாளில் பேச வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நீரை ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டுமாக வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் ஒரு குடும்பமும் உம்முடைய அவைங்களாக நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த அவைகளில் எந்த ஒரு பழுதில்லாதபடிக்கு நீர் ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Father, we thank you for this morning, Lord. Lord, we gathered here today. We are bringing our nation together, Lord Father, in front of you. Father, we lift, Lord Father, this nation before you, Lord Father. Lord, against this disease, COVID-19, Lord Father, that we are facing right now, Lord Father. Father, we are facing with a situation that we are not sure, Lord Father, what is exactly happening. We can see the cases going down and then it's coming back up. Father, we know, Lord Father, you are still in control, Lord Father. Lord, we pray this morning, Lord Father, that help us, Lord Father, to fix our eyes only upon you, Lord Father, not the circumstances around us, Lord Father. Lord, help us, Lord Father, to focus on you, Lord. Lord, we know, Lord Father, that you are still in control, Lord Father. Nothing will happen, Lord Father, without you knowing it, Lord Father. Lord, we pray, Lord Father, as believers, Lord Father, in these countries, Lord Father, we will rise up, Lord Father. We will rise up to stand in the gap, Lord Father. We will uphold, Lord Father, this nation, Lord Father. We will intercess, Lord Father, for this nation, Lord Father. Lord, we pray, Lord Father, for our government, Lord Father, during this situation, Lord Father. Lord, they are stressed, they are tired, Lord Father, they are burnout, Lord Father. We pray, Lord Father, that your continuous strength, your wisdom, Lord Father, your guidance, Lord Father, will be upon these ministers, Lord Father, who are making all the decisions, Lord Father. Lord, at the same time, Lord Father, we are praying for our Ministry of Health, Lord. Lord, they are very tired, Lord Father. For the past 1.5 years, Lord Father, they have been trying to resolve this situation, Lord Father. We pray for the medical officers, Lord Father. We are praying for the frontliners, Lord Father. Lord, please, Lord Father, Lord, give them the strength, Lord, give them the strength that they need, Lord Father, to continue, Lord Father, in their service, Lord Father. Lord, this situation, Lord Father, has bring harm, Lord Father, to many others, Lord Father. Many has lost jobs, Lord. Lord, many has family, Lord Father, to be fed, Lord Father. We pray, Lord Father, that your mercy, Lord Father, will be upon these people, Lord Jesus, Father, Lord. Lord, we just surrender, Lord Jesus, Father, fully, Lord Father, into your hand, Lord Father. Lord, help us, Lord Father, only to focus on you, Lord Father, Lord. Lord, be the strength, Lord Father, Lord. Lord, we believe, Lord Father, that you will be glorified through this situation, Lord Jesus, Father. In Jesus' name we pray. Amen. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களுடைய சபை
விசுவாசிகளாகிய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இதோ சுகவீனமாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே, இவர்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் சுவாமி. ஆண்டவரே திலகாவுக்காக மறுபடியும் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, புது சதையை கொடும் சுவாமி. ஆண்டவரே, சதையில் ஏற்பட்டுள்ள எல்லா புண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆற்றுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம், நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, புது பலனை கொடுங்க சுவாமி. கர்த்தாவே, சிஸ்டர் ரெஜினாவுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. காலில் உள்ள புண்களை எல்லாம் ஆற்றும் அப்பா. புது பலனை ஊற்றிடும், உன்னத பலனை ஊற்றிடும். அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடும் சுவாமி. அப்பா பிதாவே, இதோ வாசிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புது பலனுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் சுவாமி. அப்பா தர்மநீதி பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. புது பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நன்றாக சாப்பிடவும் சுவாமி, எழுந்து நிற்கவும் வேண்டிய பலனை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, மற்றும் லில்லிக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண் ஆபரேஷனுக்கு பிறகு சீக்கிரமாக அந்த புண்கள் குணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அண்ணம்மாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். மகளுக்கு வேண்டிய பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிளட் ப்ரெஷரை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, இதோ அவங்க மனதில் இருக்கும் எல்லா பயங்களையும் எடுத்து போட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தமாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொரு மேலையும் நாங்கள் தெளிக்கிறோம் சுவாமி. ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி, ஒரு அற்புதத்தை செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்பா நீங்க சூழ்நிலையை மாற்றி போட்டு சுவாமி அவர்களை உம்முடைய சாட்சியாக எழுப்ப வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ள கொடுக்கிறோம் சுவாமி. நீர்தாமே நடத்தி அருளும் அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். என்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆலய கட்டடத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எல்லா காரியத்தையும் வாய்க்கப்படித்தாரும் அப்பா. இந்த நாட்கள்ல விசேஷமாக கர்த்தாவே எங்களுடைய ஆர்கிடெக்ட் ஆண்டவரே, நீர் அவரை ஆசீர்வதிப்பீர். எல்லா பிளான்ஸையும் திட்டங்களையும் அப்பா அவர் ஒருங்கிணைத்து இதை MBSCக்கு சமர்ப்பிக்க கூட நீர் கூட இருக்க வேண்டும் தேவனே. நீர் நடத்த வேண்டும் அப்பா. எந்த ஒரு தடை, எந்த ஒரு பாதிப்பு குறை வராதபடிக்கு எல்லா காரியங்களிலும் அப்பா நீர் தேவனே நீர் வெற்றியோடு நடத்தும்படியாக செபிக்கின்றோம். நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நடு மையம் தேவனே. நீர் ஒருவர் தான் எல்லாவற்றிலும் எல்லாம் அப்பா. நீர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா, உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இதற்கான எல்லா பண உதவியையும் ஒத்தாசையும் நீர் கொடுப்பி அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்கையில் கூட நீர் கர்த்தாவை துணையா இருந்து நீர் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிலையும் கர்த்தாவை நீர் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுப்பீர். நீர் கர்த்தாவை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவர் அப்பா. எங்களுடைய பரம தகப்பனாக இருக்கும் போது ஆண்டவரை நாங்கள் நம்மிடத்துல கேட்கும் போது நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். எல்லா வகையிலிருந்தும் பல விதங்களில் இருந்தும் அப்பா விசேஷமாக பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரவும் நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நன்றி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் பாதங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய தேவனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சென்று சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இந்த காரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக வசனங்களை வாசிப்போம். இந்த வேத பாகம் யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்போம். Exodus chapter 19 verses 10 to 11. Exodus chapter 19 verses 10 to 11. யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள்
நேரத்திலும் கூட வாசிக்க கேட்போம். வேத வாசிப்பு. இந்த நாளிலே திரும்பிக் கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 19வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 11 முடிய. வசனம் 10. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவார்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's scripture reading is taken from Exodus 19, chapter verse 10 to 11. And the Lord said to Moses, go to the people and consecrate them today and tomorrow. Have them wash their clothes and be ready by the 3rd day, because on that day the Lord will come down on Mount Sinai in the sight of all the people. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் தொடர்ந்து கேட்க கடந்து செல்வோம். பாஸ்டர் வின்சென்ட் ராயரை நான் முதலாவதாக வரவேற்ற பிரகாரம் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை சார்பாக வரவேற்கின்றேன். அவர்கள் நம்மோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவாராக. உங்க மைக்கை நீங்க ஆஃப் பண்ண இருந்தீங்கன்னாக்கா மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. மைக்கை மியூட்ல வச்சிருங்க. ப்ளீஸ். இடையில கொஞ்சம் இறையும். ஸோ மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. Okay. God bless you. Amen. Okay, Pastor Vincent. Thank you, Pastor. முதலாவது உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். பாஸ்டர் வின்சென்ட் ஜெராஜுக்கும் மனைவிக்கும் எல்சிசியில் இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். இந்த தினத்திலே நாம் செய்திக்கு போகுது முன்பாக நாம் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களோட இடைப்படும் மனுஷன் அல்ல, உம்முடைய ஆவியின் பிரசனம் நாங்கள் உணரத்தக்க ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வார்த்தை உம்முடைய நாவிலிருந்து இவ்விதமாக அடையின் மூலியமாக நீர் பேசி வரத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்க உம்முடைய நாமமே மகிமை அடைய நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனுஷனுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடுவதாக. ஆண்டவரே, நாங்கள் வாழ இருக்கிற காலங்களை நாங்கள் உணர்ந்து அறிந்து எங்களை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி வரக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, உதாசீனப்படுத்தாதவர்களாக, ஆண்டவரே பொறுப்பெடுக்காதவர்களாக, ஆண்டவரே உம்மையை தள்ளிவிட்டு வாழக்கூடியவர்களாக இல்லாதபடி சுவாமி, உம்மாண்டிலே கிட்டி சேரக்கூடிய ஜனங்களாக இன்னும் அதிகமாக உம்மோட ஆண்டவரே நாங்கள் உறவாடக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நீர் எங்கள் மத்தியில எங்க வாழ்க்கையில வெளிப்படத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த தலைப்போடு உங்கள் மத்தியிலே பேச விருப்பப்பட இருக்க நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துதல். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துதல், preparing our hearts, preparing our hearts. இன்றே நாம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில அங்க மோசே அவர்கள் ஜனங்கள் பார்த்து அவரு முக்கியமாக காரியங்களை சொல்லி வருவதை நாம் பார்க்க இருக்கிறோம். In today's passage we read that the Lord is telling Moses, actually the Lord கர்த்தர் மோசே அண்டில சொல்லுகிறார். The Lord is telling Moses to tell the people to be ready for the 3rd day. மூணாவது நாளுக்கு அவர்கள் ஆயத்தப்பட, மூணாவது நாளுக்கு ஆயத்தப்பட இவ்விதமாக கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்கள் மத்தியிலே சொல்லி வர இருக்கிறார். எதுக்குன்னா, ஆண்டவர் மோசேயோட பேச, ஆனா அதே நேரத்தில் ஜனங்களையும் சந்திக்கணும் என்று அவர் இருக்கிறார். The purpose is that God wants to speak to Moses and to meet the people. And God said to be ready. That means they should prepare themselves.
டு பி ரெடி, ஆயத்தப்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்ப ஜனங்கள் ஆயத்தமாக தேவனுக்குடைய முன்னணியிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாலும் வாழ்க்கையில நாம் ஆயத்தப்படுத்தித்தான் காரியங்களை செய்யறோம். வந்துச்சு செஞ்சோம் அப்படின்னு நம்ம செய்யறது இல்லை. சரிங்களா? இன்றைய செய்தியும் ஆயத்தப்படுத்தித்தான் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன். When we do things in life, most of the time we don't simply do things. We prepare ourselves. Even today I prepare myself before God, and I took a lot of time to prepare this message. All pastors, they do their preparation. Preparation is very important. ஆயத்தங்கள் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஆண்டவர் மோசே அண்டையில ஜனங்கத்தை இது சொல்லு, அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி எனக்கு முன்பாக வர வேண்டும். 2 காரியத்துல இவ்விதமாக மோசே அண்டையில ஆண்டவர் சொன்னார், ஜனங்களை ஆயத்தப்படுத்து. In 2 things God instructed Moses to do. The first one is, for 2 days he is supposed to consecrate them. 2 நாளாக அவர்களை தமிழ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று 2 நாளாக அவர்களை பரிசுத்தப்படுத்தி, பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவர்கள் அவர்களுடைய வஸ்திரத்தை கழுவி வர வேண்டும். They are to wash their clothes or garments. Let us now look at the word consecrate. இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்துதல் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்துல அந்த வார்த்தை consecrateனா, is there a word pastor for consecration? சரி, நான் சொல்றேன், ஒண்ணுன்னா சொல்றேன். அந்த the word consecrate means to make holy. நம்ம இன்னைக்கு அறிய வேண்டும், பரிசுத்தப்படுத்துவதில் நீங்க பரிசுத்தமா இருக்கணும். சரிங்களா? நீங்க பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு மோசேகிட்ட, இந்த ஜனங்கள் பரிசுத்தப்பட வேண்டும். ஏன் பரிசுத்தப்பட வேண்டும் என்றால், அந்த 3ஆம் நாள்ல அவர்கள் யாரை சந்திக்க இருக்கிறார்கள்? யாரை சந்திக்க இருக்கிறார்கள்? அவர் தேவாதி தேவன் மட்டுமல்ல, கத்தாதி கத்தர் மட்டுமல்ல, ஆனா அவர் பரிசுத்தத்தின் தேவன். நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அப்படியும் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்ப பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். To be holy, to make holy is a very important thing in the sight of God. And when we talk about to make holy in the sight of God, that means we must come before God confessing and dealing with all of our sin, so that we can be in perfect connection with God, our heavenly Father. பரிசுத்தப்படுதல், நம்ம பரிசுத்தப்படுதல் என்று சொல்லும் போது என்ன அர்த்தங்க? இன்னைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கு தடையா இருக்கிறது அந்த பாவம். அந்த பாவத்துக்குரிய இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்ம விலகி நம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த உள்ளத்தோட வர வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாக விரும்பப்படக்கூடிய இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமாங்க, வேதம் சொல்ல இருக்கிறது ரோமர்ல, கர்த்தருடைய ஆவி நம்முடைய ஆவியோட இணைந்து வருது. The Spirit of God commune with our spirit. God's Spirit is holy, and God wants His people to come as people who are prepared in their heart in holiness. So that is one thing. We need to listen to God carefully. You cannot be perfectly connected with God if you are not willing to deal with the sin in your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை நீங்க ஒரு விதத்துல அதை சந்திக்காம இராம இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தரோட இணையக்கூடிய ஒரு நிலையில வரவே முடியாது. வேதம் சொல்ல இருக்குது, பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எபிரேயர்ல போட்டிருக்குது. In Hebrews it says, without holiness you cannot see God. We cannot commune with God. So holiness plays a very important position when we talk about consecration. இன்னைக்கு
பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்ல இருக்குது? பாவத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியம். ஏனென்றால் இரண்டாவது அர்த்தம் you are set apart. You are set apart. When we talk about consecration, இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துதலை பத்தி நம்ம பார்க்கும்போது நீங்க பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, தேவ ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது வேற காரியத்துக்கு பயன்படுத்தவே முடியாது. Whatever that has been consecrated in the temple of God, it cannot be used for any other reason. It is only to be used for God's purpose. ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட ஒரு பொருட்களாக இருக்கணும். தேவாலயத்துக்கு நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருங்க. அப்ப நீங்க பரிசுத்தப்பட இருக்கிற ஒரு நிலையில இருக்கிறீங்களா? நீங்க தேவனுக்கென்று பிரித்து இருக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. You are set apart. God has a very high purpose for you. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பிரதான நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்து எடுத்த தேவனாக இருக்கிறார். அப்ப இதை உணர்ந்தவர்களாக நாம் அறிய இருக்க வேண்டும். அதனால தாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனோட சேருவதற்கு அந்த சுகம் நம்ம அடைய வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிசீவ் த ஹீலிங், the connection, so that God's power can flow into and through our life. ஆண்டவரோட அந்த ஒரு சுகம் அடைந்து நாம் ஒப்புரவாத நிலையில அவரோட இணைந்து வரும்போது அதுக்கு பிறகு பாருங்க தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாக வெளிப்பட இருக்குது. தேவஜனம் தேவன் மத்தியில பரிசுத்தமாக வாழும் போது, அவர் அண்டையில கிட்டி சேரும் போது, அவரை கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு உதவினவராக இருக்கிறார். Yes, whenever the children of God repent and come before God and seek God, God is a God who moves in their midst, and he does great things in their midst. Finding anything that may hinder your connection to the Father, remove it immediately. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒரு இடர்வாக இருக்குது, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, அது இடர்வா இருந்தா அந்த காரியத்தை நீங்க எடுத்து போட வேண்டும். Do your part and then allow the Father to heal your connection with him. உங்க பகுதியை நீங்க செய்யணுங்க. நீங்க உங்க பகுதியை செய்யும் போது பிறகு தேவன் அவர் சுகத்தை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம 2 நாளாகமும் 7:14 அங்க வாசிக்கக்கூடிய இருக்கிறவர்களாக இருக்கிற, என் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, அப்புறம் என்னங்க, தங்களை தாழ்த்தி பிறகு என்ன செய்யணும்? Let us read 2 Chronicles chapter 7. அங்க திருப்பிக் கொள்வோமா? ஒருவர் தமிழ்ல வாசிக்கிறீங்களா? தமிழ்ல ஒருவர் வாசிக்கிறீங்களா? 2 Corinthians. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். If my people who are called by my name humble themselves and pray and seek my face. That's what we are doing. Even in the service, pastors ask us to pray and to seek God's face for Malaysia, for our needs, for many things we were doing. Seringala. So what does God promise us to do when we do that? Turn from their wicked ways, then I will hear from heaven. பரலோகத்திலிருந்து நான் கேட்டு பிறகு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, கடைசி வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு என்னங்க தடையா இருக்குது?
தேவனுக்கும் நமக்கும் தடையாய் நம்முடைய ஹிண்ட்ரன்ஸ் அது பாவமாக இருக்குது. அப்படி நாம் செய்து வரும்போது சேமத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய டெஃபினேஷன், நான் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கிறேன் கான்சிக்ரேஷனுக்கு. நான் அது ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல விளக்குறேன். My definition for consecration is this: consecrating myself is getting up every day and lining myself up under the plan and the blessing of God, so that He can use me and bless me however He desires. பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த வார்த்தைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நான் சரிப்படுத்தவனாக இருந்து அவருடைய திட்டத்துக்கு அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காணப்பட்டு பிறகு அவர் என்னை பயன்படுத்தி அவர் வாஞ்சிக்க பிரகாரமாக என்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. அந்த ஒரு அர்த்தத்தோட பரிசுத்தப்படுத்துதல் என்னுடைய விளக்கமாக நான் கொடுக்க இருக்கிறேன். இரண்டாவது அந்த சொன்னார், என்ன சொன்னாரு? அவர்களுடைய வஸ்திரத்தெல்லாம் அவர்கள் கழுவ வேண்டும். The second thing that we see is that they need to wash all their garments or clothes. What is the significance of them washing their clothes? அவங்களுடைய வஸ்திரத்தை கழுவக்கூடிய இருக்கிற முக்கியம் என்னங்க? முக்கியம் என்ன? யூதர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாக அவங்க வஸ்திரம் மட்டுமல்ல, ஆண்ட வஸ்திரத்தை கழுவணும்னா அவர்கள் தங்களையே குளித்து வரக்கூடிய இருக்கிற அவர்களுடைய சரீரத்தை அவர்கள் பரிசுத்தமாக வைத்து வரக்கூடிய இருக்கிற ஒரு அடையாளமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமாங்க, யூதர்கள் நம்ம சொல்றோம் முஸ்லிம் மக்கள் தான் காலு கை காது எல்லாத்தையும் முகத்தெல்லாம் கழுவிட்டு அவங்க தேவ ஆலயத்துல தொழுது போக இருக்கிறார்கள். இது எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? யூதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. தேவனை தொழுது கொள்ளாததுக்கு முன்னாக தங்களுடைய சரீரத்தை அவர்கள் சுத்தமாக ஆக்கி பிறகு ஒரு சுத்த வஸ்திரத்தோட தேவனை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They wash themselves clean and then they wear a clean garment before God's presence. You see, the word here is clean. இங்க இருக்கிற அந்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை சுத்தம். தேவன் சுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அசுத்தத்தை இல்ல, சுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அசுத்தம் என்ன கொண்டு வரும்? வியாதியை கொண்டு வரும். சுத்தமானது வியாதியை விளக்குங்க. அப்ப நம்முடைய தேவன் நம்ம சுத்தத்தின் நிலையில அவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகிறவராக இருக்கிறார். It was necessary that as they were about to appear in the presence of God, everything should be clean and pure about them. அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அது சுத்தமாக, அது பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாராக இருக்கிறார். That they might be admonished by this of the necessity of inward purity, of which the outward washing was the emblem. Emblem or symbol. Emblem, symbol என்று சொல்லும் போது அடையாளம். சரிங்களா? அவங்க தங்களை வெளியங்கமாக அவங்க சுத்தப்படுத்தி வரக்கூடிய இருக்கிற ஒரு நிலையில இருக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் வைக்கிறார்னா, வெளியே மட்டும் சுத்தம் இல்ல, உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். பரிசுத்தப்படுத்துவதில் அது ரெண்டு விதத்துல காணப்பட இருக்குது. அது உள்ளேயும் வெளியுமாக இருக்குது. When we talk about consecration, it is twofold. It is outward and inward. The real essential preparation for approach to God is inward consecration or sanctification. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சந்திக்கணும்னா தேவஜனமே உள்ளான நிலையில நாம் பக்குவம் அடைய வேண்டும், ஆயத்த அடைய வேண்டும். அந்த ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரணும். Moses was
therefore instructed to issue direction for outward purification. அதுக்கு பிறகு வெளியங்கரமாக குடியிருக்கிற அந்த சுத்திகரிப்பும் மோசே அன்றிலே ஆண்டவர் பேசுறவராக இருக்கிறார். And it was left to the spiritual insight of the people to perceive and recognize that such purity symbolized and required eternal purification as its counterpart. அப்ப அதனுடைய வெளியங்கரமாக இருக்கிற அந்த சுத்தம் அது எப்படிப்பட்ட ஒரு நிலையை காட்ட இருக்குது என்றால் அது உள்ளே குடியிருக்கிற ஒரு சுத்திகரிப்பை நிலைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. The outward and internal purification was always there in the Jewish custom. சரிங்களா? உள்ளேயும் விளையரங்கமாக இருக்கிற அந்த சுத்திகரிப்பு எப்பொழுதுமாக இருக்குது. அப்ப விளையரங்கமாக யூதர்கள் அவர்களை சுத்திகரிக்கும் போது 3 காரியம் செய்வார்கள். 3 things they will do. The first thing is ablution. Ablution is washing of the person. தமிழ்ல ablution என்ன சொல்லுவாங்க தெரியல. ஆனா ablutionனா வெளியரங்கமாக அவங்களே தங்களை சுத்தப்படுத்தி வருவது. சரிங்களா? இரண்டாவது washing of clothes. அவர்களுடைய வஸ்திரத்தை கழுவுவது. மூன்றாவது abstinence from sexual intercourse. அப்பனா அந்த 2 நாளுக்கு ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் தங்களுடைய மனைவியோட இல்ல புருஷனோட எந்த விதத்துல உறவு வைத்திருக்க கூடாது. வாசிப்போமா? யாத்ராகமம் 19:15. யாத்ராகமம் 11:15 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இருக்குது. In Exodus chapter 19 verse 15, when you read, it is written there. Somebody can read. அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். சொல்லுங்கம்மா, வாசிக்குமா. 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மட்டும்தாம்மா, 15 மட்டும்தான். 15 only. And he said to the people, be ready for the 3rd day, do not come near your wives. Consecration involves them being clean in the sense even sexually, even it's your wife, but God says no, you don't have any relationship. So அந்த ஒரு கண்டிப்புல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த சுத்திகரிப்பு பரிசுத்தத்தை குறித்து அவர் பேசுவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கேள்வி, where inward purification does start? இன்னைக்கு உள்ளான பரிசுத்தம் எங்கெங்க ஆரம்பிக்குது? மத்தேயு 15:11 20வது வசனம் நம்ம வாசிக்கும் போது அங்க இயேசு விளக்குறார். உண்மையான பரிசுத்தம் எங்க ஆரம்பிக்குது என்று நாம் பார்க்கும்போது அங்க இயேசு அழகாக சொல்லுகிறார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுடைய சீடர்கள் இவ்விதமாக வாயில் ஓரத்துல நடந்து அந்த நல்ல சாப்பிடும் போது, கை கழுவாம சாப்பிடும் போது அவர்கள் சினமடைந்தார்கள். When the Pharisees and Sadducees, they saw Jesus' disciple walking through the field as they were plucking the wheat and as they were eating it, the grain, they make remarks and said, without washing hands, these people are eating, they are defiling themselves. அவங்களே தீட்டுப்படுத்த ஒரு நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அதுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? 11வது வசனம் நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், பிறகு தமிழ்ல ஒருவர் வாசிங்க. Not what goes into the mouth defiles a man, but what comes out of the mouth that defiles a man. Then his disciple came and said to him, do you know that the Pharisees were offended when they heard this saying? But Jesus answered and said, every plant which my heavenly Father has not planted will be uprooted. Let them alone. They are blind leaders of the blind. And if the blind leads the blind, both will fall into a ditch. 15வது வசனம் நல்லா கேளுங்க. Then Peter answered and said to him,
explain this parable to us. And Jesus said, are you also still without understanding? Do you not yet understand that whatever enters the mouth goes into the stomach and is eliminated? But those things which proceed out of the mouth comes from the heart, and they defile a man. For out of the heart proceed evil thoughts, murders, adulteries, fornications, theft, false witness, blasphemies. These are the things which defile a man. But to eat with unwashed hand does not defile a man. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடலடைந்தார்கள் என்று அறிவீர் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நாடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவைகளை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாத இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசான வழியாய் கழிந்து போகும் என்பதே நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளையே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அப்ப தேவ ஜனமே, பரிசுத்தப்படுத்துதல் எங்க ஆரம்பிக்குதுங்க? Our consecration to God starts from our heart. நம்ம பரிசுத்தப்படக்கூடிய நிலையில இருக்கிறது, அது வெளியரங்கமாக இருக்கிற ஒரு காரியம் அல்ல, ஆனா உள்ளரங்கமாக இருக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெளியங்கரமாக அந்த காரியத்தை செய்ய சொல்றாரு. ஏன்னா அப்படி நீங்க செய்யும் போது, அப்ப வெளிய காரியத்தை நீங்க சுத்தமாக வைத்திருக்கும் போது எவ்வளவு முக்கியம் உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருப்பது. What do you mean by that, Pastor? Our consecration to God starts from our heart. What do you mean by that? என்ன அர்த்தத்தோட இத நீங்க சொல்றீங்க பாஸ்டர்? 19வது வசனம் நீங்க வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. Verse 19 clearly tells us that from the heart, what comes? Evil thoughts. அக்கிரம சிந்தை எங்க வருது? கொலை செய்யக்கூடிய அந்த பக்குவம் எங்க இருந்து வருது? விபச்சாரம், பிறகு திருட்டு, பொய் சாட்சி, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எங்கிருந்து வருவது என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அது இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். If your heart is not pure, don't ever expect to see God. உங்களுடைய இருதயம் மட்டும் சுத்தமாக இல்லை என்றால் தேவ ஜனமே, நீங்க கர்த்தரை தரிசிப்பீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவனோட உறவுக்குள்ள நுழையலான்னு எண்ணிக்கொள்ளாதீங்க. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், மீண்டும் இயேசுவைத்தான் நம்ம பார்க்கணுங்க. மத்தேயு 5:8 என்ன சொல்ல இருக்குது? சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. That's what Jesus says in Matthew chapter 5 verse 8. Our hearts pure. Hallelujah. நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Our theme for today is preparing our hearts. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துதல் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த ஒரு தலைப்பு நிமித்தம் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். Why is it important that we should prepare our heart? நம்முடைய உள்ளம் ஆயத்தப்படுவது ஏங்க ரொம்ப முக்கியம்? நீங்க எப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்றீங்க நீங்க அறிகிறீங்களா தெரியல. I don't know whether you realize what kind of time we are living in. If you read Matthew chapter 24 verse 42, 43, 44, there the Bible says, watch and pray.
Why we need to watch and pray? Because the Lord Jesus is going to come, and when he comes, are we ready? He says he will come like a thief. அந்த வசனத்துல அவர் சொல்றார், அவர் திருடனை போல வருவார். அவர் திருடனை போல வரும்போது நீங்களும் நானும் ஆயத்தப்பட்ட நிலையில இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்த சொல்றாரு? உங்க சரீரத்தையா? நீங்க சுத்தமா சரீரம் வைத்திருக்கணும்னு அவர் சொல்றாரா? தேவஜனமே, ஆண்டவர் வெளிகரமாக சுத்தமாக இருக்கணும்னு சொன்னாலும் அவர் சொல்ல இருக்கிற இடம், சுத்தமாக இருக்கிற இடம் உங்க உள்ளங்க. இன்னைக்கு உங்க உள்ளம் ஆயத்தமாக இருக்குதா? உங்களுடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உங்களுடைய அரசன் அவர் மீண்டும் வர இருக்கிறார். The Lion of Judah is going to return. He came as a lamb the first time, but when he comes again, he is going to come like a lion, like a king. அவர் ராஜா போல, சிங்கத்தை போல அவர் வர போறார். அப்ப இன்னைக்கு உங்க இருதயமும் என் இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்குதா? தேவஜனமே, ஏங்க நம்ம இருதயம் ஆயத்தப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும்? காரணம் என்ன தெரியுமாங்க? The reason is that God is interested to speak to a consecrated heart. ஆண்டவர் ஒரு பரிசுத்தப்பட்ட ஒரு இருதயத்தண்டல அவர் பேச விருப்பப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். சரிங்களா? மத்தேயு 6:21 நாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? When you read Matthew chapter 6 verse 21, it says, for where your treasure is, there your heart will be also. உங்க இருதயம் எங்க இருக்குதோ அங்கதாங்க உங்க பொக்கிஷமும் காணப்பட இருக்கும். பிறகு நம்ம வாசிப்போமே சங்கீதம் 69:32. Let's read Psalms 69 verse 32. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? 69வது சங்கீதம் 32வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? தேவனை தேட இருக்கிறவர்கள் அவர்கள் இருதயம் வாழும். The word is there, and you who seek God, your heart shall live. You who seek God, your heart will live. You know, God didn't say that your body will live. He says your heart. Why heart? Because the heart is the center of man life. God looks at the heart. ஆண்டவர் அவர் இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோ இன்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க, எங்க நம்ம பொக்கிஷம் இருக்குதோ அங்கே நம்ம உள்ள இருக்குது. இன்னைக்கு உங்க உள்ளம் எங்க இருக்குதுங்க? நீங்க கேட்கணும். உங்க உள்ளம் இந்த உலகத்துல இருக்குதா, இல்ல உங்க உள்ளம் தேவனை நோக்கி இருக்கிற ஒரு நிலையில இருக்குது? உள்ளத்தை, இந்த உலகத்தை நினைத்து கொண்டிருக்கிற மக்கள், இந்த உலகத்துல பிரியமாக இருக்கிற மக்கள் தேவனோட பிரியமாக இருக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் சொல்றார், 2 எஜமானுக்கு நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கவே முடியாது. You want the world, you want earthly things, and then you want God. God says you cannot do that. Your heart cannot be given half to the world and half to God. And God is not a God who wants half. He wants the whole thing. Today, you and I must make the decision whether we want to walk in the broad path or in the narrow path. இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்கணுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, விஸ்தாலமான பாதையில நடக்க ஆசைப்படுறீங்களா, இல்ல இடுக்கமான பாதையில நடக்க ஆசைப்படுறீங்களா? உலகத்துக்கும் நான் கீழ்படி வாழ்க்கையில வாழணும், தேவனுக்கும் வாழணும்னா முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியக்காரர்களாக நீங்க இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நாம் தீர்மானம் எடுக்கணும். எரேமியா 4:14 சொல்லப்பட்டிருக்குது. Let's read Jeremiah chapter 4 verse 14. God is telling his people, O Jerusalem, wash your heart from wickedness, that you may be saved.
How long shall your evil thoughts lodge within you? வாசிக்கிறீங்களா? எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பிலிருந்து கழுவு. எந்த மட்டும் அக்கிரமம் நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அக்கிரமம் எங்க தங்குதுங்க? நினைவுகள். அக்கிரமம் நினைவுகள் உங்கள் உள்ளத்துல தங்குது. How long shall your evil thoughts lodge within you? Within you means within your heart. How long? God is asking. So today we need to wash our heart from wickedness, like washing the garment, the filthy garment. அந்த அசுத்தமான வஸ்திரத்தை கழுவி எடுப்பா என்று ஆண்டவர் சொல்றார். என்னத்தை கழுவி எடுக்க சொல்றார்? உங்கள் அக்கிரமாக இருக்கிற அந்த இருதயத்தை நீங்க கழுவி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Brethren, if your heart is defiled, then your mind will be corrupted by evil thoughts. உங்களுடைய உள்ளம் தீட்டுப்பட்ட நிலையில இருக்கும்போது உங்களுடைய சிந்தையில நிரப்பப்பட்ட காரியம் எல்லாம் எப்படிப்பட்ட காரியம் தம்மாங்க? தீங்கான காரியம். Today is Sunday. And what is the condition of your heart? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, தேவனுடைய நாள், சபாத் என்று சொல்லப்பட நாள். இந்த நாள் தேவனை தொழுக செய்ய வந்திருக்கிற ஒரு நாள். நம்முடைய இருதயம் எந்த ஒரு நிலையில இருக்குது? Today is the Lord's day. And how have your heart influenced your mind? இந்த கர்த்தர் நாள்ல உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தையை எந்த விதத்துல வர்ணித்திருக்கிறது? Many of us are struggling, isn't it? நிறைய பேர் என்னங்க, ஒரு போராட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதுவும் இப்ப இந்த COVID-19ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிந்தையை பார்க்கும்போது, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறான், என் கணவர் வேலைக்கு போகாம இருக்கிறாரு, என்னுடைய காடி கெட்டு போய் கிடக்குது, அது ரிப்பேர் பண்றதுக்கு காசு இல்ல. இன்னைக்கு புலம்பல் மேல புலம்பல் தான் நம்முடைய உள்ளத்தை நிறைந்திருக்குது. இன்னைக்கு திருச்சபைக்கு வந்திருக்கிற நாம் முழுமையான ஒரு உள்ளத்தோட தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோமா? இல்ல பல குழப்பத்தோட, பல நிந்தைகளோட, பல கேள்விகளோட, பல சூழ்நிலைகளோட நாம் வந்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? We need to ask ourselves this Sunday as we are seated before God, can we truly say, God, I have not come here half-heartedly. I have come here full-heartedly to worship you. Today my mind is fully consecrated to you, Lord. Why? Because my heart is consecrated. ஆண்டவரே, என்னுடைய சிந்தை பரிசுத்தமாக உமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏனென்றால் என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது. என் உள்ளம் பரிசுத்தமாக இருக்குது. You give Jesus our best. இயேசுவுக்கு நாம் சிறந்ததை கொடுக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமாங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அவர் சிறந்ததை தான் கொடுக்கிறார். When God gives us, he gives us the best. Jesus will be there because every Sunday Jesus will be there because he knows you will be there. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இயேசு அங்க இருக்கிறாருங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்க அங்க இருப்பீங்க என்று அவர் அறிகிறார். ஏன்னா வசனம் சொல்றது, எங்க 2-3 பேர் இயேசுடைய நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே அவர் இருப்பார் என்று சொல்லுகிறார். When you know someone is coming to your house, ஒருவர் உங்க வீட்டுக்கு வரும்போது, வருவாங்க என்று சொல்லும் போது நீங்க என்னங்க செய்வீங்க? What will you do? And when your guest shows up, உங்களுடைய விருந்தினர் அவரு வந்துட்டார், என்ன செய்வீங்க? What will you do? Where is your attention? உங்க கவனம் எங்க இருக்கும்? Where is your focus? நீங்க குறிமையா எதை குறித்து யோசித்திருப்பீர்கள்? நம்ம என்ன செய்வோம்? We will welcome our guests. We entertain our guests. We take care of their needs. All our focus is on our guests. நம்ம அவர்களை வரவேற்று, அவர்களை உபசரித்து, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, நம்முடைய முழு கவனம் எங்க இருக்குங்க? நம்முடைய விருந்தினர் மேல் இருக்கும். We can make our guests feel at home
even if it is their first time being in our home. நம்முடைய விருந்தினர் வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலும், ஆனா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர் திருப்தியோட நம்ம அனுப்ப முடியும். ஏன்? Why? Because we have made the necessary preparation to make sure that when our guests arrive at our home, they will have a positive encounter with us. A positive encounter with us. இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தவர்கள், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவர்கள் நம்முடைய ஆயத்தத்தை பார்த்து, நம்முடைய கவனத்தை பார்த்து அவர்கள் என்னங்க ஒரு பாசிட்டிவ் சந்திப்பு நம்மோட அவர்கள் வைத்திருப்பார்கள். God wants to have an encounter with us. We may miss it if we haven't prepared our heart to meet him. தேவனோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களோட ஒரு சந்திப்புக்குள் அவரு காண விருப்பப்பட இருக்கிறார். ஆனா இந்த சந்திப்பை தவற விட்டவர்களாக நீங்க இருக்கலாம். எப்ப தெரியுமாங்க? உங்க இருதயம் அவரை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கும்போது. ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3வது நாள் நான் அவர்களை சந்திக்க விருப்பப்பட இருக்கிறேன். God wants to meet the people on the 3rd day, but God wants them to come prepared. Prepared where? In their heart. இருதயத்துல அவர்கள் ஆயத்தமாக அவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். Before God meets with the people, God tells Moses to have the people prepare themselves to meet God. ஆமா, தேவன் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், மோசே இந்த ஜனங்கள் அவர்கள் எல்லா நிலையிலும் ஆயத்தத்தோட என் முன்பாக வர வேண்டும். God wanted them to consecrate or sanctify themselves before they see him. பரிசுத்தப்பட்ட நிலையில அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்து தான் பிறகு தேவனை அவர்கள் சந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். A modern day picture would be to clean our house with before the guests arrive. விருந்தினர் வர்றதுக்கு முன்ன நம்மளுடைய வீட்டை நம்ம சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு உள்ள நிலை நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய வீட்டு இன்னைக்கு விருந்தினரை அழைத்து உங்க வீடு அசுத்தமா இருந்தா, குப்பையா இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்த வாட்டி வருவாங்களா? யோசித்து பாருங்க. If your whole house was unclean, very shabbily kept, will the guests come again? We are meeting Jesus, and Jesus is not our guest. We always say he is the guest of every meal. எல்லா சாப்பாடு நேரத்துக்கு அவரு விருந்தினவராக இருக்கிறார். அவர் விருந்தினர் இல்லைங்க, அவர் தங்க வரக்கூடியவராக இருக்கிறார். He is one who wants to live with us. Is our heart clean enough to invite Jesus to live? So today we need to ask. God knows our struggles. God knows our inability. ஆண்டவருக்கு தெரியுங்க நம்முடைய போராட்டத்தை. நம்ம முழுமை அடைத்தவர்கள் என்று அவர் என்னதே இல்லை. அவர் தெரியும் நம்ம பாவியா தான் இருக்கிறோம். ஆனா அவருடைய ரத்தத்தால நாம சுத்திகரிக்கப்பட்டு இந்த நாள்ல பரிசுத்தத்தை நோக்கி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு நம்ம கர்த்தரண்டல சேருறவர்களாக இருப்போமா? நம்முடைய பாவ நிலை அங்க இருந்தாலும், ஆனா ஆண்டவரே இது இந்த பாவ வாழ்க்கை வேணாம், நான் பரிசுத்தமான வாழ்க்கை உமக்கு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையிடக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேட இருக்கிறவர்கள் அவரை கண்டறிவார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். முழு இருதயத்தோட நீங்க கர்த்தரை தேடும் போது நான் உங்கள் அண்டில காணப்படவனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். When you seek me with all your heart, I will be found in your midst, God says. I will be found in your midst. It's the heart that God is saying. Today, let us come. Let us come as one who's really prepared before God from the heart. And if we are prepared
to meet God from our heart, I tell you, we will be prepared to meet each other from the heart. Hallelujah. Today people say, Pastor, can we live in unity? Can we live in togetherness? சில பேர் கேக்குறாங்க, பாஸ்டர் ஒற்றுமையாக நம்ம வாழ முடியுமா? ஒருத்தரோட நம்ம ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக வாழ முடியுமா? வாழ முடியுங்க. நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக அது முழுமையாக இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் முன்பாக நாம் ஒரு ஒற்றுமையான ஒரு இணைப்புக்குள் வாழ முடியும். When you embrace God from your heart, you will be able to embrace one another from your heart. During this coronavirus sickness in my life, இந்த கொரோனா வைரஸ் வந்த இருக்கிற காலத்துல ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமாங்க? இந்த சரீரம், என் சரீரம். God talked about my body. When we talk about the body, we talk about the church. God said to me, my church is never perfect, Vincent. என்னுடைய சரீரம் அது பூர்ணமாக இருந்ததே இல்லை. அந்த ரோமர் காட்டினார். ரோமர்லாங்க நான் பிரசங்கித்திருக்கிறேன், நிறைய வாட்டி பிரசங்கித்திருக்கிறேன். அவர் என்ன சொன்னாங்க? அவர்கள் பாவியா இருக்கும்போது அவர்கள் மேல் நான் அன்பு கூர்ந்தவனாக இருந்தேன். அவர்கள் பாவியா இருக்கும்போது நான் அவர்களுக்காக மரித்தேன். God said, while they are yet sinners, I died for them. I loved them while they were yet sinners. It's not when they became righteous that I loved them. They are while sinners. Do you know that God never rejects us? He loves us. Even till the end, when we ask and we cry to God and say, God, forgive me, He will forgive us. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். கடைசி நேரத்துல உள்ளத்திலிருந்து நீங்க ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும் போது, இன்றே நீ என்னோட பரதேசில இருப்பீர் என்று சொல்லக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். தேவஜனமே, மாம்சமும் ரத்தமும் உன் எதிரி இல்லை என்று கர்த்தர் சொன்னார். God told me very clearly, flesh and blood is never your enemy. Why do you hurt my body? என் சரீரத்தை ஏன் நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நீங்க ஒருவரை மன்னிக்காம இருக்கும் போது, நீங்க ஒருவரை குறித்து தீங்கு நினைக்கும் போது, நீங்க ஆண்டவருடைய சரீரத்தை துன்பப்படுத்துறவர்களாக இருக்கிறீங்க. When you don't forgive one another, when you talk evil about one another, then God is saying you are hurting him. You are hurting his church. He died for this church. He bled for this church. அவர் இந்த சரீரத்துக்காக ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார், பலி கொடுத்தவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளம் இப்படி இருக்குது. பொறாமை உள்ளம், கசுப்பான உள்ளம். எப்படிப்பட்ட உள்ளம் நமக்குள்ள இருக்குது? தேவனோட நம்முடைய உள்ளம் சரியில்லை என்றால் ஒருவரோட ஒருவர் நாம் சரியா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும். Our heart before God must be consecrated, and when we are consecrated before God, then you will see our union with one another will be edifying, will be building up. Church, this is what God has laid in my heart to speak to you. சபே, இன்றைய என் உள்ளத்துல ஆண்டவர் இதை வைத்து உங்களோட பேச அவர் விரும்புறார். சகோதரர்கள் ஒருமித்து வாழும்போது அது எத்தனை இன்பமானதுங்க. When brothers are in oneness, it is something beautiful, wonderful. So church, preparation of our heart is very important. நம்முடைய உள்ளம் தேவனை சந்திக்க நம்முடைய உள்ளம் அது ஆயத்தத்துக்குள் இருக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது பாவம் நம்மை விட்டு விலகுவதற்கு கஷ்டம் இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றீங்க கஷ்டமா இருக்குது பாஸ்டர், பரிசுத்தமா வாழுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. உள்ளெல்லாம் உலகத்துல வச்சுக்கிட்டு பரிசுத்தமா வாழணும்னா கஷ்டங்க. அந்த உள்ளத்தை திருப்புங்க, அந்த உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக திருப்புங்க. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறார்,
என்ன சொல்ற தெரியுமாங்க? I can do all things through Christ who strengthened me. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால நான் சகாயத்தையும் செய்ய முடியும். ஏன் தெரியுமாங்க? அவர் உள்ளம் இயேசு பக்கம்ங்க, உலக பக்கம் இல்ல. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். It's no longer I who live, but Christ who lives. Who lives in you? Are you still living or Christ living in you? You need to ask yourself. Then you will know whether you can live a life for God or not. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுங்க, நீங்க ஆண்டவருக்காக வாழ முடியுமா, வாழ முடியாதா? யோசித்து பாருங்க. ஜெபிப்போமா? ரொம்ப பேசிட்டேன். ஆனா உள்ளத்துல ஆண்டவர் இது வைத்தவராக இருக்கிறார். This is in the heart. During this COVID time, God broke me. And in my heart, I said, God, I want to live a life for you. I want to surrender. I don't want to just simply say I want to surrender. I want to surrender my all to you. From now onward, I live for you. I die for you. அப்படி ஒரு தீர்மானம் ஆண்டவர் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறார், செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். அதை வீணாக்க நான் விரும்புகிறேன். Preparing your heart. உங்க உள்ளங்களை ஆயத்தப்படுத்துங்க. I'd like to commit this time to Pastor Vincent Jaras, and he will lead us in prayer. ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட பிரகாரம் எப்பொழுதும் அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் நடக்கத்தக்க கிருபை கொடுப்பீர் தேவனே. உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்கு எங்களுக்கு எவ்வளவு பரிசுத்தம் அவசியம் என்று நாங்கள் பார்த்த பிரகாரம் எப்பொழுதுமே கர்த்தாவே பரிசுத்தத்தை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அணிந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு இந்த பரிசுத்தத்தை அப்பா உம்முடைய திரு ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டு கொண்டு எங்களை நீதிமான்களாக்கினதால் நாங்கள் உமக்காக பரிசுத்தராக வாழ முடியும் தேவனே. இதை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காகவே ஜீவிக்க, ஒருவருக்காக ஜீவிக்க கிருபை தாரும் அப்பா. எல்லாருமாக கர்த்தாவே நாங்கள் உமக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாக காணப்படும் போது எங்களுக்குள்ளாக சிறந்த ஒரு ஐக்கியத்தை நீர் கர்த்தருக்குள் கொடுக்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் வின்சென்ட் ராயருக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில, அவருடைய மனைவியின் வாழ்க்கையில, மகனின் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்தீர் தேவனே. இக்கட்டான பாதையில கடந்து செல்லும் போது கூட, வியாதியின் தேவனே கஷ்டத்துல அவர்கள் கடந்து செல்லும் போது கூட நீர் கூட இருந்து ஒத்தாசையாய் இருந்து பூரண சுகம் தந்து நீர் காத்து நடத்தினீர் தேவனே. இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் தொடர்ந்து அவர்களோடு கூட இருப்பீர், அவர்களை காத்துக் கொள்வீர், உங்களுடைய சுத்தத்தை செய்வதற்கு தொடர்ந்து பயன்படுத்துவீர். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட கடைசி பாடலாக நம்ம சேர்ந்து பரலோகம் தான் என் பேச்சு, அந்த பாட்டை நம்ம பாடுவோம். இது வீடியோல போடப்படும். நம்ம சேர்ந்து இந்த பாட்டை நம்ம பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கை தசம பாகங்கள் நம்ம வழக்கம் போல செய்கிற பிரகாரம் நீங்கள் தனித்து வைத்து பேங்க் அக்கௌண்ட் நீங்க பேங்கிங் பண்ணிடலாம். I think Sylvie is doing it. na
பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு, பரலோகம்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். ஓ என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்ன கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் இயேசுவை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானா தானான தனனா தானானா, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். அங்கு சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சேர்ந்து பாடிடுவேன், அங்கு நடனம் ஆடிடுவேன். தானான தனனா தானானா தானான தனனா தானானா, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானா தானான தனனா தானானா, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா,
ஜெபம் செய்வோம், ஜெபித்து முடிப்போம். பாஸ்டர் வின்சென்ட் ராய் வந்து கடைசியில வந்து ஆசீர்வாதம் கூறுவார். பரிசுத்த தகப்பனே, உடைய பாதங்கள்ல நாங்கள் தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உமக்காக ஜீவிக்க, உமக்காக நாங்கள் பிரகாசிக்க கிருபை தாரும் அப்பா. உலகத்துல நாங்கள் வாழும்போது அநேக நெருக்கங்கள், அழுத்தங்கள் வரும்போது கூட பரிசுத்த ஜீவியத்தை பரலோக ராஜ்யத்துக்காய் நாங்கள் ஆயத்தப்பட்ட ஜனமாய் காணப்பட கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். உம் சமூகத்தில் தத்தம் செய்கிறோம். நீ தொடர்ந்து நடத்தி வைத்தீர்களே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் சதாக்காலம் நம்மோட இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நம்முடைய இருதயம் அவருக்காக பக்குவம் படத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென். Thank you. God bless you all. Bless you all. அறிவிப்புகள் நான் ஒரு 2 காரியங்களை சொல்லிடுறேன். அறிவிப்புகள் வந்து நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி வந்து 10:15 ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரம் தான். சோ பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி பெற்றோர் நீங்கள் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மெதரிசுமனுடைய பெண்களுடைய மாகாண பெண்கள் கூட்டம், ஸ்லைமர் டிஸ்ட்ரிக்ட் பெண்களுடைய ஜெப கூட்டம் வந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். சோ நீங்க வந்து கலந்து கொள்கிறவர்கள் நீங்க தயவு செய்து சகோதரி ஜோதி ராஜேந்திரனிடம் நீங்கள் வந்து பெயர்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சோ அடுத்த வாரம் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நான் திரும்பமாக அதை அறிவிப்பேன். மற்றபடி நம்ம இந்த வியாழக்கிழமை வந்து 17ஆம் தேதி வந்து CICLAM இந்த எல்லா சபைகளும் இணைந்து ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து செய்ய வைக்கின்றோம். இந்த ஜெப கூட்டம் வந்து 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், ராத்திரியில 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் இந்த ஜெப கூட்டம் வந்து நடைபெறும். ஏன் 10 மணிக்கு தெரிந்து கொண்டோம்னாக்கா, பிகாஸ் இந்த டைம் தான் மற்ற கூட்டங்கள், மற்ற நிகழ்ச்சிகள், மற்ற இந்த ஒரு காரியமும் இருக்காது. சோ இந்த நேரத்தை வந்து அதனால அதுக்கு வந்து நம்ம தனித்து வைத்திருக்கிறோம். சோ தயவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சகோதரி கிரேஸ் வாசுகி அவர்களுடைய கணவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அவர்கள் கொஞ்சம் கஷ்டமான நிலையில தான் இருக்கிறார்கள். எனக்கு அந்த டியூப் வந்து அவர்கள் கலத்தி விட்டதுனால உணவு வந்து சரியா அவங்க சாப்பிட முடியாம இருக்கிறாங்க. சோ அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு பூர்ண சுகம் கொடுக்கும்படியாக. வேக்சினேஷன் பிரகாரம் வேக்சினேஷன் வந்து இந்த தடுப்பூசி அது வந்து நீங்க சபையில வந்து நம்ம எல்லாருமாக நம்ம வந்து அதை போட்டுக்கொள்வது நல்லது. எல்லாருமாக நம்ம வந்து இந்த வேக்சினேஷன் இருப்பது இறுதியாக இவென்ச்சுவலி எல்லாருமே அதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். சீக்கிரத்துல நம்ம எடுத்துக்கணும்னாக்கா நல்லது. பிகாஸ் தென் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அது வந்து இருக்கும். இந்த வியாதி வந்து நீண்ட காலம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமா இந்த ஃப்ளூ மாதிரி இல்லாட்டி மற்ற வியாதிகள், தொத்து வியாதிகள் இப்படியாக இருக்கிறது நம்ம மத்தியில. அதுக்கு நம்ம வந்து சில தடுப்பூசிகள் போடுறோம். அதே மாதிரிதான் இதுக்கும் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். சோ அதனால தயவு செய்து நீங்க வந்து இதுக்கு பதிவு செய்தீர்கள், மைசு ஜாத்திரையில பதிவு செய்து இதை நீங்க போட்டுட்டீங்கன்னாக்கா அப்ப நம்ம சபையாக நம்ம எல்லாருமாக அந்த பாதுகாப்பான நிலையில இருக்கும்போது நம்ம ஒன்று கூடும்போது கூட நமக்கு ஒரு பயமும் இருக்காது, ஒரு கலக்கமும் இருக்காது. சோ எல்லாருமா நம்ம சேர்ந்து இதை செய்வோம். ஏன்னா நீங்க இப்போ பதிவு செய்தீங்கன்னாக்கா அது இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். சோ கொஞ்சம் பேர் நீங்க போட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நினைக்கிறேன் சரஸ் ஜோதி ராஜா போய் போட்டுட்டு வந்தாங்க, வந்துதான் உட்கார்ந்து இருக்காங்க, நல்லாதான் இருக்கிறாங்க சரியா. போன வாரம் வந்து நேற்று வந்து ஐ திங்க் ஜோதி போட்டிருந்தாரு. சோ நம்ம எல்லாருமாக அந்த மாதிரி செய்துட்டோம்க்கா நல்லது. கர்த்தர்களோடு இருந்து உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you and God bless you all. Amen. Amen.